ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப எக்ஸெல்ல இருக்கிற ஒரு சில பேசிக்ஸ் ஃபங்ஷன் பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ முதலாவது இந்த வீடியோல நாம VLOOKUP ஃபங்ஷன் பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க தாமதப்படுத்தாத உடனே நாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்ப VLOOKUP ஃபங்ஷன் நமக்கு வந்து எப்படி ரொம்ப உபயோகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இங்க பாருங்க என்கிட்ட வந்து ப்ராடக்ட் கோட் இருக்கு. அது மட்டும் இல்லாம குவான்டிட்டி சோல்ட். இந்தந்த தேதியில எவ்ளோ இந்த குவான்டிட்டி வந்து செல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எல்லா டேட்டாவும் இப்ப இருக்குது. ஓகேங்களா? மீன்வைல் பேரலலா என்கிட்ட வந்து இன்னொரு ஷீட் இருக்கு. அந்த ஷீட்ல ப்ராடக்ட் கோட்லாம் இருக்குது. ஆனா அந்த ப்ராடக்ட் கோட்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு ப்ராடக்ட் கோடு குடுத்துட்டேன். அந்த ப்ராடக்ட் கோடு 28ஆம் தேதி எவ்வளோ செல் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியணும். ஆனா இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து 322 ப்ராடக்ட் கோடு இருக்கு இங்க. ஸோ எனக்கு வந்து அவ்ளோ ப்ராடக்ட் கோடுக்கும் நான் வந்து தனித்தனியா மேனுவலா இத வந்து சர்ச் பண்ணி இங்கேருந்து எடுத்து போடுறது வந்து கஷ்டம். ஸோ VLOOKUP மூலியமா நம்ம வந்து எப்படி அத ரொம்ப ஈஸியா வந்து பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டூ VLOOKUP இந்த ஏல இருக்கிற அந்த ஃபங்ஷன் வந்து லுக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அந்த வேல்யூவ. எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க இருந்து நீங்க 28த் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏல இருந்து 28த் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து ஃபுல்லாவே வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இப்ப. செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏல இருந்து எத்தன காலம்ஸ் தள்ளி இது இருக்குன்னு பார்க்கலாம் 28. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 4th, 5th. ஸோ 5th, 5, 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பாத்துங்க, என்னுடைய வேல்யூ கிடைச்சிச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, VLOOKUP அதாவது A2வ நீ வந்து இந்த ப்ராடக்ட் சோல்டுங்கிற ஷீட்ல இருக்கிற A2வ லுக்கப் பண்ணி, எனக்கு 5வது காலம்ல இருக்கிற அந்த வேல்யூவ இங்க காட்டு அப்படின்னு சொல்லி நாம வந்து இந்த ஃபார்முலாக்கு ஒரு கமாண்ட் குடுக்குறோம். ஓகேங்களா? அது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த வேல்யூ வந்து எடுத்து குடுத்துருது. ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த செல்லுக்கு எட்ஜ்ல நாம வந்து ஒரு டபுள் கிளிக் பண்றோம். ஃபுல்லா நமக்கு வந்து கீழ வந்து இந்த ப்ராடக்ட் எவ்வளோ செல் ஆயிருக்கு அந்த தேதியில அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா நமக்கு வந்து வேல்யூ வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா நீங்க வந்து VLOOKUP பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ கண்டிப்பா இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். நன்றி.